திமுக உனக்கு சோறு போட்டிருக்கா? திமுகக்காக எதுக்கு இப்படி சொம்பு தூக்குற அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், திமுக எனக்கு சோறு போட்டிருக்கு. நான் சொம்பு தூக்க தான் செய்வேன். 2015 2014 இந்த காலகட்டத்திலேயே திமுகவை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு விழா, அதாவது கலைஞரோட பிறந்த நாளுக்கெல்லாம் இவங்க போட்டிகள் நடத்துவாங்க. ஸோ அது நிறையா மாவட்டங்கள்லேருந்து அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வருவாங்க. அதில் தலைப்பு என்னவாக இருக்குன்னா, பெரியாரோட முன்னேற்றம், அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுங்க, கலைஞர் அவர்களை பற்றி பேசுங்க, அவங்களோட ஆட்சியை பற்றி பேசுங்க, இந்த மாதிரி தான் தலைப்புகள் இருக்கும். ஸோ அப்பையிலேருந்தே பெரியாரை படித்து அண்ணாவை படித்து அவங்கள பற்றி பேசி பேசி அவங்களோட வரலாறுகளை படிக்கும்போது தான் நீயும் நானும் சமமாக இருக்கிறோம், நீயும் நானும் படிச்சிருக்கிறோம் அப்படின்றோன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். ஸோ இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன, அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன, நம்ம தானே உழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்னமோ உண்மை தான். பட் ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடணும்னு சொன்னதும் அரசாங்கம் தான், நமக்கு சம்பளம் கொடுக்கும்னு சொன்னதும் இந்த அரசியல் தான், அரசாங்கம் தான். அதை தாண்டி நீ இவ்வளோ மணி நேரம் தான் உழைக்கணும் அப்படின்னு சொன்னது இந்த அரசாங்கம் தான். அப்படிப்பட்ட அரசாங்கம் தோக்கும்போது நமக்கு வலிக்குமா வலிக்காதா? அதுவும் மக்கள், அதாவது குளத்தூர் மக்கள் ஸ்டாலின் அவர்களோட முதுகிலே குத்தும்போது லிட்ரலாக அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு அவர் அழுகிறத பார்க்கும்போது. அவரோட ஸ்கீம்ஸே பாருங்களேன், யார் கொண்டு வராத ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. நான் எல்லா ஸ்கீம்ஸையுமே அனுபவிச்சிருக்கேன். அதில் நான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, அதெல்லாம் உனக்கு கிடைக்க அப்படி கிடையாது. கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டை நாடி நம்ம போகும்